Hi friends, welcome to A2B Tamila channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல யூடியூப் சேனலுக்கு ஃபேஸ் காட்டாம எந்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்றது, யூடியூப்ல எப்படி சக்சஸ் ஆகிறது பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நாமளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமா மணி ஏர்ன் பண்றங்கிற ஆசை ரொம்பவே இருக்கும். அதுலயும் சில பேர் தன்னுடைய ஃபேஸ் காட்டி வீடியோ போடாம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. மேலும் இந்த வீடியோல ஃபேஸ் காட்டாம யூடியூப் ஸ்டார்ட் பண்ண 6 ஐடியாவை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், குக்கிங் சேனல். இந்த குக்கிங் சேனல்ல சில பேர் தங்களோட ஃபேஸ் காட்டி அவங்க செய்யற குக்கிங்கை வீடியோவா மேக் பண்ணி போடுவாங்க. ஃபேஸ் காட்ட விரும்பாதவங்க நீங்க உங்க ஃபேஸ் காட்டாம வாய்ஸ் மட்டுமே கொடுத்து நீங்க வீடியோ மேக் பண்ணலாம். இன்னும் சில பேர் என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்காது, என்னுடைய வாய்ஸ் இல்லாம பண்ண முடியுமா என கேட்டா அதுவும் முடியும். இதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் பண்ணுறப்ப என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறீங்கிறத காட்டி கீழே அதை டெக்ஸ்ட்டில் கொடுக்கலாம். அப்படி செய்கிறது மூலம் உங்கள் குக்கிங் சேனலை சூப்பராக கொண்டு போகலாம். ஸ்பெஷலி லேடிஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் கண்டென்ட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தா நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக ஆகலாம். இப்போ பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் விதவிதமான உணவு சமைக்க யூடியூப்பில் தான் தேடுறாங்க. நீங்கள் பெஸ்ட்டான ரெசிபியை ரெடி பண்ணி குக்கிங் வீடியோ போட்டால் உங்கள் சேனலும் சீக்கிரம் க்ரோத் ஆகும். நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது டிராயிங் சேனல். இப்போ அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு நல்ல டிராயிங் ஸ்கில் இருந்ததுன்னா நீங்கள் டெய்லியும் ஃபேஸ் காட்டாமல் டிராயிங்கை வரைஞ்சி வீடியோவாக எடுத்து அதை தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்க அதிகமாக டிராயிங் சேனலை லைக் பண்ணுவாங்க. இந்த டிராயிங் சேனலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் பென்சிலை மட்டுமே பயன்படுத்தி எப்படி டிராயிங் செய்வது, இன்னொரு நாள் பெயிண்டிங் முறையில் எப்படி டிராயிங் பண்ணுவது அப்படிங்கிறத உங்கள் க்ரியேட்டிவிட்டி திங்கிங்க்கு தகுந்த மாதிரி இதை க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே மாதிரியான டிராயிங் முறை இல்லாமல் விதவிதமான டிராயிங் முறையை பயன்படுத்திங்கன்னா உங்கள் சேனல் சீக்கிரம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கோலம் மற்றும் மெகந்தி டிசைன். இந்த சேனலும் மேக்ஸிமம் பெண்களுக்கு ஒரு அருமையான யூடியூப் சேனல் ஐடியாஸில் ஒன்று. இப்போ பெண்கள் அதிகமாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதுல மெகந்தி டிசைனும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாகவே பெண்கள் வீட்டில் கோலம் போட்டு பழக்கப்பட்டிருப்பாங்க. அதோட அவங்க கிரியேட்டிவிட்டி ஐடியாவை பயன்படுத்தி கோலம் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு நோட்டு, பென்சில் அல்லது பெண்ணை பயன்படுத்தி கோலம் எப்படி போடுறது, மெகந்தி எந்த மாதிரியான டிசைன் நல்லா இருக்கும், இது போன்ற வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஆரம்பத்தில் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களோட வீடியோ போக போக நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா தொடர்ந்து உங்களோட சேனலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இந்த கோலம் மெகந்தி டிசைன் சேனலுக்கு நீங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது கிராஃப்ட் சேனல், அதாவது கைவினை பொருட்கள் எப்படி செய்யறதுங்கிறது தான். இந்த சேனல் இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சேனல். காரணம் என்னன்னா, குழந்தைங்க ஸ்கூலில் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா அதை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கிற போது அவங்களுக்கு தேவையானது உங்கள் சேனலில் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இந்த சேனல் மூலமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் திங்ஸை வச்சு எப்படியெல்லாம் ஒரு அழகான பொருட்களாக மாற்றலாம் அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸை பயன்படுத்தி வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வீட்டில் இருக்கிற காலண்டர் அட்டை இல்லை வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில், சார்ட் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி ஃப்ளவர் மாதிரியான பொருட்கள் போன்றவற்றை செய்யலாம். நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது கவிதைகள் மற்றும் ஸ்டோரி. பல பேர் நல்ல கவிதை எழுதுவாங்க, அதை எழுதி அப்படியே அதை பயன்படுத்தாமல் விட்டுருவாங்க. அப்படிப்பட்டவங்க உங்களோட கவிதைகளை ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு பேப்பர்லையோ அல்லது ஸ்லைடு ஃபார்மேட்லையோ வீடியோவாக மேக் பண்ணி அதை உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய கவிதைகள் எல்லா வயதினருக்குமானதாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். காரணம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மோட்டிவேட் பண்ண நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு உங்கள் கவிதையை மோட்டிவேஷனாக இருந்தால் எல்லா வயதினரும் விரும்பி பார்ப்பாங்க. நீங்கள் மேக் பண்ணுற கவிதை வீடியோவுக்கு உங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. உங்களோட வாய்ஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பேக்ரவுண்டில் மியூசிக் மட்டும் கொடுத்து வீடியோ மேக் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட்டு கதை. உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளையோ அல்லது முடிஞ்சால் நீங்களாவே ஒரு கதை எழுதியோ அதுக்கு வாய்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஒரு கதையை உருவாக்க உங்களோட கற்பனை திறனும் மற்றும் புத்தகங்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு கதை வடிவில் உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போடக்கூடிய வீடியோவோட கதை நல்ல கருத்துக்களை கொண்டதாகவோ அல்லது தன்னம்பிக்கை சக்ஸஸ் பற்றியதாகவோ இருந்தாலோ அது வியூவர்ஸுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பேர் காலையில் எழுந்ததும் நல்ல மோட்டிவேட் பண்ணக்கூடிய கவிதைகளையோ அல்லது கதைகளையோ யூடியூப்பில் பார்க்குறாங்க.
மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய கவிதைகள் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பயன்படுத்தப்படுது. சிறு குழந்தைங்க இப்போ கதைகள் யூடியூப்பில் பார்க்க அதிகமாக விரும்புகிறாங்க. நீங்கள் மேக் பண்ணி போடுற கதைகள் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ரெகுலராக உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கவிதைகள் கதைகள் சேனலுக்கு மோட்டிவேஷன், சக்ஸஸ் மற்றும் நல்ல கருத்துள்ள கதைகள் சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கும் நல்ல கவிதை கதைகள் எழுத வரும்னா இந்த சேனலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நாம் 6வதாக பார்க்க போகிறது ட்ராவல் சேனல். உங்களால் வெளியில் போய் வீடியோ எடுத்து போட முடியும்னா இந்த ட்ராவல் சேனல் உங்களுக்கு சரியானதாக இருக்கும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் வெளியில் போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அவங்களால போய் அதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்கள் சேனலை மிகவும் லைக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பயணம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். நீங்கள் புதுசாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உள்ள அழகான இடங்கள் எல்லாமே வீடியோ எடுத்து போடலாம். இல்லைனா ஒரு புகழ்பெற்ற இடத்துக்கு சென்று அங்கே உள்ளவைகளை வீடியோ எடுத்து அதனோட சிறப்புகளை நீங்கள் சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனை தேர்ந்தெடுத்து வீடியோ மேக் பண்ணி அதை பற்றின தகவல்கள் கொடுத்தாலே உங்கள் சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது மட்டுமின்றி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுவீங்க, எந்த பிளேஸ் பற்றி வீடியோன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு புகழ்பெற்ற நகரத்தில் உள்ள கோவில்கள் பற்றியோ இல்லை பண்டைய கால சிறப்புமிக்க இடங்கள் அல்லது அருங்காட்சியகங்கள் போன்றவை பற்றியோ வீடியோவாக உருவாக்கி போடலாம். இந்த ட்ராவல் சேனலை நீங்கள் சூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிளேஸுக்கு போய் வீடியோ போட போகிறீங்கிறத பற்றி முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த இடத்தில் உள்ள சிறப்புகள் பழமைகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வீடியோ போட்டால் உங்கள் சேனல் இன்னும் சீக்கிரம் க்ரோத் ஆகும். காரணம், உங்கள் சேனலுக்கு வியூவர்ஸ் வந்தால் அவங்க அந்த இடத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபேஸ் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. யூடியூப்பில் ஃபேஸ் காட்டாமல் சேனல் ஸ்டார்ட் பண்ண இந்த 6 ஐடியாவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபராக A2B தமிழா சேனலின் வாழ்த்துக்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.